ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் நகெட்ஸ். இது ஒரு சிக்கன் ஸ்டார்டர் ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன், ஒரு முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இது 2 சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பிரெட் க்ரம்ஸ். இப்போ சிக்கனில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சீரகமும் மிளகும் அரைச்சி வச்சிருக்கிற பொடியை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி அதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பின்னாடி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம சிக்கன் நகெட்ஸ் செய்யலாம். ஊற வச்ச சிக்கனை முட்டையில் ஊற வச்சு பிரெட் க்ரம்ஸில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா சைடும் பிரெட் க்ரம்ஸால் நல்லா கோட்டாக இருக்கணும். இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் முட்டையில் கோட் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெடியான சிக்கனை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம சிக்கனை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது எண்ணெய் சூடானோன்னு ஒவ்வொரு சிக்கனாக போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன் நகெட்ஸ் உங்களுக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக வந்திருக்கு. இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோவா இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் கூட கிடையாது. கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சுவையான சிக்கன் நகெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்க இல்லையா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.